அதான் வீடியோ வெளியிட்டார் சிஎம் சார் பழி வீடியோ வேறு பார்த்த பிறகு வெளியிட்ட, குருமூர்த்தியை பார்த்த பிறகு வெளியிட்ட. குருமூர்த்தி உன்னைய கொண்டு போய் ஆதவர்ஜினா மூலமாக சிபிஐயில் மாட்ட வச்சாச்சு. ஆதவர்ஜினா உன்னை சிபிஐயில் மாட்டி விட்டான். இங்கே இருந்திருந்தால் சிஎம் வந்து உன் மேலே நடவடிக்கை எடுக்கல, ஆதவர்ஜினா நடவடிக்கை எடுக்கல, ஆமாம் யாருமே நடவடிக்கை எடுக்கல. ஒரு கட்சி தலைவர் வந்து தன் தொண்டர்கள் சாத விரும்ப மாட்டான்னு சொல்லி அப்படி டீசெண்டாக போனார். அதை தவிர்த்து கொண்டு போய் இங்கே இருந்தால் நம்ம மேலே நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு சொல்லி பயந்து சிபிஐயில் கொண்டு விஜய் மாட்டி விட்டாங்க ஆதவர்ஜினா. அப்போ இப்போ யார் கூட எத்தனை யாரெல்லாம் பக்கத்தில் வச்சுருக்கியோ, நீ பக்கத்தில் வச்சுருக்கவன் வந்து சரியானவன் இல்லைன்னா நீ சிக்கலில் மாட்டிக்க தம்பின்றது இன்றைக்கி நிரூபணமாக போச்சு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு 41 பேர் கொலைக்கு மரணத்திற்கு காரணமான விஜய் வந்து தீய சக்தியா இல்லை திமுக தீய சக்தியா சொல்லுங்கள். 41 பேர் உயிர் பலி எடுத்த திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி. சரி, நீ என்ன ஊழல் சக்தி இல்லாத ஆள்? அதிமுக ஊழல் சக்தி, ஜெயலலிதா உனக்கு ரோல் மாடலு. திமுக தீய சக்தி, கருணாநிதி உனக்கு ரோல் மாடலு. என்ன சார் அது? நீ வந்து 100 டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு விற்கிறவன், 100 டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிறவன், 5000 ரூபா வரைக்கும் போகுதுன்றான். சுறா படத்தில் 5 கோடி கொடுத்து உனக்கு தாரதப்பட்டு அடித்து உன் படம் ரிலீஸ் ஆகும்போதும் கட் அவுட் வச்சு பேனர் வச்சு பால் ஊற்றி தாரதப்பட்டு அடித்து வேட்டு போட்டு கொண்டாடுறதுக்கு ரசிகர் மன்றங்களுக்கு பணம் கொடுத்து நீ கூட்டுற. அந்த கூட்டத்தை கூட்டுறவன உனக்கு பின்னால் வர்றவன என்ன பண்ணுற? டிக்கெட்டை நல்லா விற்றுக்கடா, விற்று பிழைச்சிக்கங்கடா, சம்பாரிச்சிக்கங்கடா அப்படின்னு சொல்லி சம்பாதிக்க விடுற. அதில் உனக்கு பாதி கமிஷன் புஷி ஆனதுக்கும் உனக்கும். இப்படி கள்ள டிக்கெட் விற்று சம்பாரிச்சவன் எப்படி ஊழலை ஒழிப்ப? ஒன்று. ரெண்டாவது, உயர்நீதிமன்றமே உனக்கு வந்து என்ன சொல்லுச்சு? 35 கோடி கணக்கில் காமிச்சிருக்கா, 15 கோடி கணக்கில் காமிக்கல, 1.5 கோடி ஃபைன் கட்டு. அதவே கட்ட மாட்டேன்னு சொல்லி நீ போராடுற. ஃபைன் கட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டான். அதுக்கு பேர் என்னது? பிளாக் பண்ணின்னா எனக்கு பேர் என்னது?